இலக்கணத்தில் ஒரு பொருட்பன்மொழி அப்படின்னா என்னென்னா, நல்ல கவனிங்க. ஒரே பொருளை குறிக்கும் இரு சொற்கள் வருவது தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஒரு பொருட்பன்மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு எழுதுகிறேன் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இதுக்கு எடுத்துக்காட்டு மீ மிசை, சரிங்களா? அப்புறம் நடு மையம், அப்புறம் ஓங்கி உயர்ந்த. இந்த எடுத்துக்காட்டுகள்லாம் கவனிங்க. இதை நான் பிரிக்கிறேன். மீ வேறு மிசை வேறு இல்லையா? அப்போ மீ அப்படின்னா என்னென்னா மேலே அப்படின்னு அர்த்தம். மிசை அப்படின்னா என்ன தான் மேலே இருந்தோம். அப்போ இரு சொற்கள் என்னது ஒரே பொருளை கொடுக்குது இல்லையா? அதனால் இது என்னது ஒரு பொருட்பன்மொழி. இங்கே கவனிங்க, நடு மையம். நடுனாலும் என்னது மையப்பகுதி, மையம்னாலும் மையப்பகுதி தான், சரிங்களா? அதேமாரி ஓங்கி உயர்ந்த, ஓங்கி உயர்ந்த, சரிங்களா? நல்லா கவனிச்சிங்க. ஒரு பொருட்பன்மொழின்னா என்னது ஒரே பொருளை குறிக்கும் இரு சொற்கள் வருவது தான் என்னது ஒரு பொருட்பன்மொழி. மேலும் எடுத்துக்காட்டுகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.